பாவம், எப்படித்தான் சாப்பிட்டீங்களோ. நம்ம ஃப்ரெண்டு எங்கே காணோம்? நோ, நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இப்போ நம்மளை நினைக்கல. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை நினைக்கல, என்னோட ஃப்ரெண்டு என்ன நினைக்கல, வேண்டான்ட்டாங்க. புதுசாக வந்த ஃப்ரெண்டுகனால் வருவாங்கன்னு பார்த்தா அதுங்களும் வரல. சொல்கிறாங்கள, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி கண்மணி. அது இப்போ தான் புரிஞ்சிருக்கேன், இன்னைக்கு தான் தெளிவாக புரிஞ்சிருக்கேன். அப்படித்தான் ஃபீலிங். என்ன பண்ணுறது? பேசி தீக்கலான்னு பார்த்தா அதுக்கும் கூட யாரும் இல்லை. யாரும் கூட பேச, தனக்கு தானே பேசிக்கிட வேண்டியது. ஆமாம், புரிஞ்சுக்கிறேன். பாசம் வைக்கிறேன் பாசம் வைக்கிறேனே சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம விவேக் சார் காமெடியை பார்த்து எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்க. பாயாசத்தை கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னோ வாங்கண்ணா வாங்க. வணக்கம் சகோதரி, லைக் செய்து விட்டேன். நன்றி 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 அண்ணா, நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணா. சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறீங்க? எப்படி பொழுது போச்சு? சாப்பிட்டாச்சா? உதயகுமார் அண்ணா சாப்பிட்டீங்களா? மேட்டுப்பாளையம் சப்ளைக்கு போயிருந்தீங்களா? ஓ, அந்த ஏதோ ஒரு பார்சல் கவர் கட்டு வேணும் சொன்னீங்களே, அதான். ஆ, அப்போ இன்றைக்கி ரெஸ்ட்டு கிடையாதா உங்களுக்கு? பிரியாணி சாப்பிட்டேன் சகோதரி. நீங்கள்? நானும் பிரியாணி தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி என்னோடய மகளுக்கு பிறந்த நாள், இங்கே இருக்கிற பொண்ணுக்கு பிரியாவுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால் வீட்டில் இன்னைக்கு பிரியாணி பண்ணாங்க, கேசரி பண்ணாங்க, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். என்ன கொஞ்சம் இன்றைக்கி டயர்டாகவே இருக்குது, என்னன்னு தெரியல, திடீர்னு டயர்டாக இருக்குது. மீன் வாங்கி கொடுத்தாங்க, மீனை க்ளீன் பண்ணி கழுவுனேன், அவ்வளோதான் செஞ்சேன். வேறு எந்த வேலையும் நான் செய்யலை. அதுக்கே டயர்டாக இருக்குது. நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி மீன் விற்க வந்தது. இத்தனைக்கு அந்த பையன் பாதி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுச்சு. நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி மிளகாத்தூள் போட்டு வறுக்கிறதுக்கு பாதி, குழம்புக்கு தனி பிரித்து வச்சுட்டு, சரி காலையில் லைவ் போட்டது அப்படின்ட்டு வந்து உட்காந்தேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மருமகளே. நான் சொல்லிடுறேன் மருமகளுக்கு இல்லாத பதில் தேங்க்யூன்னு. காலையில் இருந்தது லைவ் போடையில், எல்லோரும் சொன்னாங்க. பிரியாணி வெளியில் சாப்பிட்டீங்களா? மேட்டுப்பாளையம். சுருதி பாப்பாட்ட பேசுனீங்களாண்ணா? அதுவும் அப்படியா? ஆல்ரெடி மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இது உலகம்? இந்த உலகத்தில் நம்ம கண்ணாம்பூச்சி ஆட்டம் விளையாட்டு மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம்.